ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நாள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசி நகர் கிரவுண்டில் இருக்கோம். வேளச்சேரி கிழக்கு பகுதி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் 72வது பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு தளபதி கிரிக்கெட் போட்டி, தளபதி ட்ராஃபி. ஸோ இந்த டோர்னமெண்ட்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள், மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அண்ணன் அவர்கள், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்கள், அவங்களும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் இங்கே இருக்க இளைஞர்களுக்கு. அதே போல் 174வது வட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜி அவர்கள். ஸோ இவங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அண்ட் முக்கியமாக ஆர் தினேஷ் என்கிற கபாலி அவர்கள், ஸோ அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறார் இந்த போட்டியை. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இளைஞர்கள் சார்பாக, விளையாட்டு வீரர்கள் சார்பாக. சென்னை தெற்கு மாவட்ட வேளச்சேரி கிழக்கு பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி பகுதி அமைப்பாளர். ஸோ இவங்களோட முன்னிலையில் ஸோ இன்றைக்கி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. தளபதி ட்ராஃபி இதே ஆரம்பம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேட்ச்குள்ளே போயிடலாம். ஸோ தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் டோர்னமெண்ட் சாஸ்தி நகரில் த வின்னர், ரன்னர், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், மேன் ஆஃப் த சீரியஸ், பெஸ்ட் கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது சாஸ்தி நகரில். இன்னொரு டோர்னமெண்ட் காலையில் நிறைய கூட்டம், பசங்க எல்லாருமே வந்து நிறைஞ்சிருக்காங்க. மேட்ச் 1க்காக சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. டாஸ் போகிற டைம் இது. மேட்ச் இனிதே ஆரம்பிக்கிறது. மகேஷ் மகேஷ் ஓகே, 5 hours கேமாக இருக்க போது கேமுக்குள்ளே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்ஷன் ஸ்டார்டட். Okay, so match number 1, Adayar Friends Club versus Damu guys. So 5 hours கேமாக இருக்க போது கொஞ்சம் ஸோ பால் நம்பர் 1 வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட், ஒரு 1/2 hour லைட், அதனால் வந்து ஓவர் ரிடியூக்ஷன் நடந்திருக்கு. 6 hours பிளான் இருந்தது, பட் 5 hours பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா மேட்ச்சுமே வந்து 5 hours பண்ணலான்ற ஒரு ஐடியா. 12 டீம்ஸ் ஒரே நாளில் விளையாடுறாங்க. 11 மேட்ச் இருக்கும். ஸோ டைமை கால்குலேட் பண்ணி இது ஓவர் plan பண்ணியிருக்காங்க 5 hours game. The first line from the bat.
சிங்கிள் ஆடிருக்காங்க. இந்த டேயோட முதல் ரன் வந்திருக்கு டீம் அடையார் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்க்கு. நைட்லி போல். ரன் அவுட்கான வாய்ப்பா அப்படின்றத பார்க்கணும். அம்பையர் ரொம்ப நேரமாக யோசிக்கிறாரு. நோ ரன், சாரி நோ விக்கெட், சிங்கிள். ஃபுல் ஷாட் அடிச்சிருக்கலாம், பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும்னு இல்லை. ஸோ இந்த ஏரியாவில், அதாவது அந்த ஒயிட் லைனுக்கு ரைட் சைடில் இருந்து இந்த கார்னர் வரலும் தான் மேக்ஸிமம் ரன்ஸ் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்டு அதுக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னாவே 2 ரன் தான் கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் பேட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டில் விளையாடும் போது தான் ரன்ஸ் வந்து கிடைக்கும். லெக் பை ரன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 ரன் கிடைக்கும். வெல் பால், நல்ல ஒரு பால், சூப்பரான ஒரு பால். டாட் பால் டு எண்ட் ஓவர். ஸோ 3 ரன் வந்துருக்கு போர்டில், நோ லாஸில். அருமையாக நல்ல ஒரு ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஆடிருக்காங்க டீம் அடையார் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். ஃபிளாக் 2 ஷாட் 6. முதல் மேக்ஸிமம் டேயோட முதல் 6 லோ ஃபுல் டாஸ் நல்லா அடிச்சாரு. கேட்ச் எடுத்துருக்கலாம், பட் ஃபீல்டர் அவரா இல்லை. மேக்ஸிமம் நம்பர் 1. நல்ல ஒரு லைன் சேஞ்ச். வைட் லைன் டார்கெட் இருந்தது. சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃப் கட்டர், பட் மேக்ஸிமம் பா எங்கேயோ போய் விழுந்திருக்கு. 6. காலையில சூப்பர் சவுண்ட் இது பேட்ல இருந்து. மேக்ஸி ஒரு ரன்னு. ஸ்ட்ரைட்டில் நல்லா பஞ்ச் அடிச்சிருந்தாங்கன்னா 6 ரன்னுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ 2 overs 21. இந்த கிரவுண்டில் வந்து பிளேயர்ஸ் பவுலர்ஸ் வந்து ஃபீல்டிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா மண் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸும் ஓடி வந்து போடும் போது அந்த ரன்அப் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பவுலிங் போடணும். அதனால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். லெக் கட்டர்ஸ் நல்லா தெரியுது, அருமையாக திருப்புறாரு. அதுவும் மைனூட்டாக திருப்புறாங்க. அதுதான் பேட்டருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். பெருசாக திருப்பினா கூட ஆடலாம். சரி, 2 ஓவருக்கு 21 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோர். 2வது ஓவர் வந்து பெரிய ஓவராக மாறிச்சு. ஆஹா, சரியான ஷாட், சக்கா. எஸ், காக்கா பரபரை மேக்ஸிமம். ஸோ ரன்னு ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கு. ஸ்கோர் வந்து 30 கிட்ட வந்துடுச்சு. வைடுலாம் நடுவில் இருந்தது. 3 overs 30, 5 overs 50 அப்படின்னாவே நல்ல ஸ்கோராக மாறிடும். ஸோ பின்னாடி சேவ் இருக்குது, செவத்தில் போட்டு வந்துடுச்சு. டாட் பால். கான் அப்பா, மேலே பார்த்தா நம்ம தலை சுற்றுற அளவுக்கு ரொம்ப மேலே போயிருக்கு. கீழே ட்ராப், ரன் அவுட் சான்ஸ். ஏதோ பெருசாக யோசிச்சு எதுவுமே பண்ணல. இந்த டபுள் கப்புள் ஆஃப் ரன்ஸ் டீம் அடையா இருக்கு. ஸோ நம்பர் 4. இதோட 32 ரன் வந்திருக்கு போர்டில் டீம் அடையார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ ஓவர் நம்பர் 4. ஸோ ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஷாட், பட் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கான்றதை பார்க்கணும். நோ, முதல் விக்கெட், டேயோட முதல் விக்கெட். டேக்கன் விக்கெட். ஓகே, ஒரு நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நோ ரன். நல்ல ஒரு திங்கிங். ஸோ வைட் லைன் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. 4 overs கம்ப்ளீட்டட். இந்த ஓவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு டீம் தாமு ஃப்ரெண்ட்ஸ்க்கு. 34 ரன் இருக்குது போர்டில். லாஸ் ஆஃப் 1 விக்கெட். கடைசி ஓவர் முதல் பால் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. நல்லா செட்டிலான ஒரு பிளேயர் ஆன் ஸ்ட்ரைக்கு வராரு. சரியான ஒரு ஷாட்.
ஸோ 2G 2 கொடுத்துருக்காங்க. ஓ வெல் போல், ரியலி வெல் போல், சூப்பராக இருந்தது, குயிக்கராக இருந்தது. சிங்கிள். ஹிட் விக்கெட். பெரிய ஷாட்கான முயற்சி ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ விக்கெட் நம்பர் 2 டீம் தாமோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து ஃபுல் டாஸ் மேலே தூக்கி அடிச்சிருக்கார். நைட்லி டேக்கன். இட்ஸ் விக்கெட். ஸோ விக்கெட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 ரன் கிட்ட விளையாடிருக்காங்க. 38 வந்த மாதிரி தெரியுது போர்டில். ஸோ 39 from 30, 39 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 5 ஓவரில் கிட்டத்தட்ட 40 ரன். டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி மைக் ஆன் ஆகிடுச்சு. பாலாஜி பிரதர் ஆன் த ஃப்ளோ, ஆன் த ஹேர். நான் ரசிக்கக்கூடிய ஒரு கமெண்டேட்டர். ஆக்சுவலி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அவரோட கமெண்டேட்டர். எப்படி விளையாடுறது தெரியல. காலில் பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு போயிருக்கு. குயிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். சிங்கிள். ஸோ லெக் பைஸ்க்கு ரன்ஸ் இல்லை. அதனால் வந்து மறுபடியும் பிரதரே விளையாடுறாரு. குயிக்கான ஷாட். ரன் அவுட்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சொல்லிட்டாரு கரெக்டாக. அடுத்த பவுல். வெரி வெல் பவுல். ஸோ குயிக்கர். It's wicket. Yarker and wicket. So முதல் ஓவரில் 4 ரன் இருந்திருக்கு. லாஸ் ஆஃப் 1 விக்கெட். டீம் தாமோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னிங்ஸ் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஒரு நல்ல ஸ்டாப் ஃபீல்டருக்கு இருந்து. அருமையான ஸ்டாப். ஆனால் நல்ல ஸ்ட்ரைக் இது. லெஃப்ட்டு உள்ளே வந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் பவுலர்ஸ்க்கு, எப்படி யோசிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்டருக்கு அட்வான்டேஜஸ் ரொம்ப கம்மி. லெக் சைடில் 2 ரன் அப்படின்றதுனால. ஸோ முதல் ஓவரில் 4 ரன் அப்படின்றது ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஃபுல் டாஸ். நல்ல ஸ்ட்ரைக். கீழே தான் காமிக்கணும். நைஸ்லி டேக்கன். இட்ஸ் விக்கெட். ஃபுல் டாஸ். டைரக்ஷன் ராங் டைரக்ஷன். சைடில் பஞ்ச் பண்ணி தான் 6 ரன் கிடச்சிருக்கோம். விக்கெட். ஷாட். இது குட் ஷாட். விட்டாங்க. ட்ராப். 4. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. அருமையான ஸ்ட்ரைக். ஸோ ஒரு ரன்னு. ஸோ ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சு போடுறாங்க. Well bowled. Little bit moving in the ball. சின்ன ஒரு ஆஃப் கட்டர்ஸ். It's wicket number 2. So over number 3. இதோட 10 ரன் இருக்கு. லாஸ் ஆஃப் 2 விக்கெட். இன்னும் 18க்கு 29. It's wicket. பட் அம்பையரோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக இருந்திருக்கு. நம்ம எதுவும் இன்ட்ராக்ட் ஆக முடியாது. ஸோ நியூ பேட்டர் விக்கெட் கொடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டெம்ப்ஸாக பட்டதை அம்பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அவுட் இருந்து வந்திருந்தாங்க. ஒரு குவிக் சிங்கிள். கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு. 8 விக்கெட். It's wicket again. விக்கெட் மழை. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே வந்து 3வது விக்கெட். நைஸ் போல். சிங்கிள். Strike. But straight to the hand. It's wicket. It's wicket. அருமையான ஒரு ஓவர் நம்பர் 4. இதெல்லாம் 12 ரன் இருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். 11க்கு 27. ஒரு ரனுக்கான வாய்ப்பு இருக்கு. 10க்கு 26. டஃப்பான டோட்டலாக இருக்கும் கட்டாயமா. நல்ல ஸ்ட்ரைக்.
நல்ல ஒரு ஃபீல்டர் எடுத்துட்டாரு, விக்கெட் எடுத்துட்டாங்க. 1 more wicket. ரன் அவுட். திட்டிக்கிட்டே வராரு. அண்ணனுக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுத்துருந்தாங்க, பொட்டு வச்சு தங்க குடம்பாட்டு. டாட் பால். எஸ் டாட் பால் கரெக்டாக லைனுக்கு போகுது. சார் கடைசி ஓவர் 25 ரன்ஸ் கிட்ட விளையாடணும். லாஸ்ட் ஓவர் 8 wicket. யார்கர் அண்ட் கான். அடையார் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அணியினர் இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க. ரொம்ப குயிக்கா முடிச்சிருக்காங்க. டீம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க.